யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் NGPM SMP மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்களை வணக்கத்தையும் கூறி, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு தம்முடைய சீசர்களை பார்த்து, நீங்கள் உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சகல ஜனங்களுக்கும் இந்த நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லி சென்றார். இந்த வசனத்தின் கீழ்ப்படிந்து ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக நம்முடைய பாரத தேசத்துக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியில் SMPM என்கிற இயக்கமாக இணைந்து செயல்படுகிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே NGPM என்ற நிறுவனத்திற்கு நாம் ATG எக்ஸப்ஷன் பெற்றிருக்கிறோம். தேவையுள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களை, இது ஒரு சபையும் அல்ல, எந்த ஒரு சபைக்கு சொந்தமான அமைப்பு அல்ல. மாறாக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை நம்முடைய பாரத தேசத்தில் சொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட அனைத்து கிறிஸ்தவர்களையும் ஒரு மிஷனரி தரிசனத்துக்கு நேராக நடத்துகிற ஒரு அமைப்பு. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதுவரையிலையும் பட்ட பிரயாசங்களின் விளைவாக சுமார் 2500க்கும் மேற்பட்டவர்கள் திருமுழுக்கு எடுத்து சுமார் 345 புதிய கிராமங்களிலே சபைகளை தேவன் தந்திருக்கிறார். இதுவரையிலேயும் 14 ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இந்த ஜூன் மாதத்தில் 2 ஆலயங்கள் பிரதிஷ்டை இருக்கிறது. அருமையானவர்களே, பணித்தளத்தில் 210 ஆதிவாசி குழந்தைகள் படிக்கிறார்கள். இந்த குழந்தைகளுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். 4 இடங்களில் விடுதிகள் நடத்துகிறோம். இந்த விடுதிகள் வாடகையில் இயங்குகிறது. நம்முடைய பாரத தேசத்தில் ஆண்டவர் நல்ல திறந்த வாசலை தந்திருக்கிறார். திரிபுரா, அசாம், மேற்கு வங்காளம், இன்னும் பல பகுதிகளில் இருந்து நம்மோடு கூட மிஷனரிகளாக இணைந்து கொள்ள பலர் அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு கூட பல இடங்களில் ஞானஸ்நானத்திற்கும் மக்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அடுத்த வாரத்தில் ஆந்திர மாநிலத்தில் ஞானஸ்நானம் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாட்கள் பொல்லாத காலம் என்றும் உங்களுக்கு தெரியும். ஆகவே இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிற காலகட்டங்களில் அவருடைய வருகைக்கு இந்த பூமியை ஆயத்தப்படுத்துகிற இந்த மிஷனரி பணியில் நாம் எல்லாரும் ஈடுபடுவோம். லூக்கா 15:10 எழுதியிருக்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே இந்த கடைசி கால சுவிசேஷத்தில் பங்கு பெறுங்கள். நம்முடைய பாரத தேசத்தில் 8 இடங்களில் ஆலய கட்டுமான பணி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 37 இடங்களில் ஆலயங்கள் கட்டி எழுப்புவதற்காக அஸ்திபாரம் போட்டு ஸ்பான்சர்கள் எதிர்பார்த்து நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நந்தூர்பார் என்கிற இடத்துல விடுதி கட்டுமான வேலை ஆரம்பிக்கிறோம். ஜெபித்து கொள்ளுங்கள். 15x10 என்கிற ஒரு ஹால் கட்டுவதற்கு எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு 30 பேர் எழும்பி வந்தால் கட்ட முடியும். அருமையானவர்களே, நாங்கள் வாழுகிற காலம் கடைசி காலம். ஆகவே நம்முடைய வருமானத்தில் குறைந்தபட்சம் 10% ஆண்டவருடைய கடைசி கால சுவிசேஷத்துக்காக நீங்கள் எடுத்து அனுப்பி வையுங்கள். அருமையானவர்களே, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அனுப்பினால்தான் மிஷனரிகளுக்கு நாம் மாதாந்திர உதவித்தொகை, விடுதி குழந்தைகளுக்கு நான் உதவித்தொகைகளை அனுப்ப முடியும். ஆகவே உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய காணிக்கைகள் மிக முக்கியம். இந்த நாட்களில் விடுமுறையில் பிள்ளைகள் வீடுகளில் இருக்கிற காலங்கள். ஆகவே எல்லா இடங்களிலேயும் குறைந்தபட்சம் ஒரு 200 கிராமங்கள்லையாவது VBS நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக பல குழந்தைகளுடைய உள்ளங்களில் வசனங்கள் விதைக்கப்பட்டு அநேக வீடுகளில் கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஒரு VBS ப்ரோக்ராம் நடத்துவதற்கு 2000 ரூபாய் தேவை. ஆண்டவர் உங்களை ஏவார் என்றால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு சிறு பரிசு வாங்கி கொடுப்பதற்கும், வேத வசனங்களை மனப்பாடம் செய்கிற குழந்தைகளுக்கு நாம் அவர்களை உற்சாகப்படுத்த முடியும். அது மாத்திரமல்ல, ஹரியானா பார்டரில் அருமையானவர்களே, முபாரக்பூர் என்கிற இடத்துல பிச்சை எடுத்து வாழக்கூடிய ஒரு 300 குடும்பங்கள் இருக்கிறார்கள். அவருடைய மத்தியில் நற்செய்தி அறிவிக்கிறோம். அவருடைய குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து சுவிசேஷம் அறிவிக்கிறோம். எல்லா குழந்தைகளும் வந்து பங்கு பெறுகிறார்கள். 66 குழந்தைகள் வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்புவிக்கிறார்கள்.
இந்த குழந்தைகளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுப்பதற்காக ஒரு டேக்கர் சென்டர் ஆரம்பிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒழுங்கு செய்வதற்கு 3 லட்சம் ரூபாய் தேவை. ஒரு பகல் நேர பராமரிப்பு குழந்தையை படிக்க வைக்கிறதற்கு 600 ரூபாய் தேவை. என் அன்புக்குரியவர்களை நாம் அனுப்பியிருக்கிற மிஷினரிகளை ஸ்பான்சர் செய்வதற்கு 3000 ரூபாய் தேவை. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பல இடங்களில் ஆலயங்களை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம். ஆலயங்கள் கட்டுவதற்கு, ஒரு பெரிய ஆலயம் கட்டுவதற்கு 7 லட்சம் ரூபாய், அதே போல் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் 5 லட்சம் ரூபாயில் கட்டுகிறோம். 3 லட்சம் ரூபாயில் நாம் கச்சா ஆலயங்களே கட்டுகிறோம். இந்த கடைசி காலங்களில் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியங்கள் இல்லை என்றால் உங்களுடைய குடும்ப சொத்தை பிரிக்கிற போது, இல்லைன்னா ரிட்டையர்ட் ஆகும்போது கர்த்தருக்கு என்று சொல்லி ஒரு ஆலயங்களை கட்டி எழுப்புங்கள். அது மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையானவர்களே, நம்முடைய பணித்தளங்களில் ஆண்டவர் ஏராளமான அற்புதங்களை செய்கிறார். கடந்த காலங்களில் குஜராத்தில் வாகா என்கிற கிராமத்து சென்றிருந்தோம். அங்கே ஒரு சகோதரன் சானியாபாய், அவர் ஒரு பேரலைஸ் முடக்கு வாத்தினாலே பாதிக்கப்பட்டு கை கால்கள் இழந்த வண்ணமாக படுத்த படுக்கையாக கிடந்தார். பல இடங்களிலே சென்றார்கள், மந்திரம் பார்த்தார்கள், என்னால் விடுதலை கிடைக்கவில்லை. கடைசியாக அங்கே ஜெபம் நடக்கிறது, நீ அங்கே போன்னு சொன்னாங்க. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணோம். அருமையானவர்களே, 2020 ஆண்டுகளுக்கு முன்பு கலிலேய கடற்கரை எங்கிலேயும் அடையாளங்கள் அற்புதங்கள் செய்கிறவரை சுற்றி தெரிந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய பாரத தேசத்தில் அற்புதங்களை செய்கிறார். அதே போல் ராஜ்மோட்டா என்கிற ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். அந்த கிராமத்தில் 13 வருஷம் குழந்தை இல்லை அந்த சகோதரி மீனா பேனுக்கு. அருமையானவர்களோட கணவருக்கு வேற ஒரு திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டார்கள். இந்த சகோதரி தினந்தோறும் அழுது கொண்டிருக்கும் போது தான் இயேசு உனக்கு குழந்தை தருவார் என்கிற செய்தியை கேள்விப்பட்டார்கள். அங்கே நடக்கிற ஜெபத்தில் வந்தார்கள். கர்த்தர் அந்த சகோதரியை நினைவு கூர்ந்தார், அற்புதம் செய்தார். இன்றைக்கு அந்த கிராமத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். தேவை நிறைந்த ஒரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் இந்த நாட்டின் கிராமங்களுக்குள்ளே ஊடுருவி செல்கிறார். ஆகவே இந்த கடைசி கால சுவிசேஷத்துக்காக எழும்பி வாருங்கள். இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களை அனுப்புவதற்காக நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சல்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், சவுத் இந்தியா பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886, அக்கௌண்ட் நம்பர் 0886073000169. இந்த நாளிலே தேவனுடைய வசனத்தை நம்மத்தில் இருக்கிற அலெக்சன் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். தேங்க்யூ. கர்த்தர் என்றும் ஜீவனுள்ள தகப்பன் என்பதை அறிவிக்க நமக்கு அழைப்பு உள்ளதா என்பதை குறித்து தான் இந்த நேரத்திலே சிந்திக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, முதலில் நகோமிக்கும் ரூத்துக்கும் கர்த்தர் ஜீவனுள்ள தகப்பன் என்று காட்டுவதை பார்ப்போம். யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரில் பஞ்சம் ஏற்படுகிறது. எலிமெலேக்கு தன் மனைவி நகோமி மகன்கள் 2 பேரோடு மோவாப் தேசத்துக்கு பிழைப்புக்காக வந்துவிட்டார். அங்கு சில நாட்களில் அவர் மரித்துவிட்டார். பிறகு நகோமி தன் 2 மகன்களுக்கும் மோவாப்பிய பெண்களை திருமணம் பண்ணி வைக்கிறார்கள். இவர்களுடைய 10 வருட வாழ்க்கையில் மகன்கள் 2 பேரும் மரித்து விடுகிறார்கள். எனவே நகோமி தன் சொந்த தேசத்துக்கு யூதாவுக்கு போக தீர்மானித்து மருமக்களை பார்த்து, நீங்கள் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் என்கிறார். அதற்கு அவர்கள் சத்தமிட்டு அழுது சொல்கிறார்கள். வாசிப்போம். ரூத் 1ஆம் அதிகாரம் 10ஆம் திருவார்த்தை. உம்முடைய ஜனத்திற்கே உம்முடனுக்கூடவே வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, நீங்கள் உங்கள் தாய் வீடு சென்றால் மறுவாழ்வு காணலாம், உங்களை குறித்து எனக்கு விசனமாயிருக்கிறது என்றார். உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாசிப்போம். ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் திருவார்த்தையிலிருந்து 16ஆம் திருவார்த்தை முடிய. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒர்பனாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியுடன் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்றாள். பாருங்கள், கடவுள் மீது நம்பிக்கை,
குடும்ப உறவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம். ஆனால் சாப்பிட வழி என்ன? அவளே தேடுகிறாள், கர்த்தரும் வழி நடத்துகிறார். வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர்கள் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். இப்படியாக போகும்போது அது போவாஸ் வயல் நிலமாக இருந்தது. போவாஸ் வந்தபோது இந்த பெண் யார் என்று விசாரிக்கிறார். அவள் நடக்கையை பார்த்து வேலை செய்கிறவர்களுக்கு கிடைக்கும் சலுகை அவளுக்கும் கிடைக்கும்படி செய்கிறார். பிறகு அவரே திருமணம் பண்ணிக்கொள்ளும் சூழ்நிலை வந்துவிட்டது. போவாசும் திருமணம் பண்ணிவிட்டார். இது எப்படி நடந்தது? அவள் ஜீவனோட தகப்பன் மீது அவளுக்கு அன்பு வைத்து அவர் வார்த்தையின்படி நடந்தபடி அவர் என்றும் ஜீவனோட தகப்பன் என்பதை நிரூபித்து விட்டார். இரண்டாவதாக, தபித்தாள் என்னும் கர்த்தரின் பெண் சிசிக்கு கர்த்தர் ஜீவனோட தகப்பன் என்று காட்டியதை பார்ப்போம். தபித்தாள் சிசி என்ன செய்கிறாள்? வாசிப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் திருவார்த்தை. யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சிசி இருந்தாள். அவள் நற்கிரிகைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். இப்படிப்பட்ட சிசி வேதிப்பட்டு மரித்து விடுகிறாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே வைத்தார்கள். மற்ற சீசர்கள் பேதுரு வேறு இடத்தில் இருந்ததால் ஆள் அனுப்பி அழைத்து வர வைத்தார்கள். விதவை பெண்கள் தபித்தாள் சிசி தங்களுக்கு செய்ததை சொல்லி அழுதார்கள். பேதுரு வந்து என்ன செய்கிறார்? வாசிப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40ஆம் திருவார்த்தை. பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றாள். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். இது எப்படி நடந்தது? அந்த சிசி தான் செய்த தொழில் வருவாயில் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்தாள். கர்த்தர் என்றும் ஜீவனுள்ள தகப்பன் என்பதை காட்டியதை பார்த்தோம். மூன்றாவதாக, சீசர்களுக்கு கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறேன் என்று தரிசனம் மூலமாக காட்டுவதை பார்ப்போம். இயேசு சொன்னபடி நமக்காக சிலுவையில் மரித்தார், உயிர்த்தார். பிறகு பரிசுத்த ஆவியாய் கூடவே இருக்கிறார். ஆனால் சரீரமாக இல்லை. சீசர்கள் யூதர்களுக்கு பயந்து வீட்டை பூட்டிக் கொண்டு வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். முதல் தரிசனமாக இயேசு ஜீவனோடு இருக்கிறேன் என்று காட்டுகிறார். எவனுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். பாவிகளை மீட்கத்தான் அனுப்புகிறார். அதை விட்டுவிட்டு சீசர்கள் போஜனத்துக்காக தங்கள் பழைய தொழிலை தேடி போகிறார்கள், வெறுமையை காண்கிறார்கள். கர்த்தர் வார்த்தை நடக்கும், அவர் கை குறுகி போகவில்லை என்பதை நிரூபிக்கிறார். பிறகு இயேசு என்றும் போஷிக்கிற தகப்பன் என்பதை நிரூபிக்கிறார். வாசிப்போம். யோவான் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்தில் 9ஆம் திருவார்த்தையும் 12ஆம் திருவார்த்தையும் வாசிப்போம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பும் போட்டியிருக்கிறதையும் அதில் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவரை ஒருவரும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. பிறகு தான் என்றும் ஜீவனுள்ள தகப்பன் என்பதை நாம் அவரை அறியாதவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக யோனாவின் குமாரனாகிய சீமோனை பார்த்து 3 தரம் கேட்கிறார். இது நமக்கும் உள்ள கேள்விதான். எனவே அவரை அறியாத மனிதர்களுக்கு சுவிசேஷ மேய்ச்சலை கொடுக்க வேண்டும். கர்த்தர் என்றும் ஜீவனுள்ள தகப்பன் என்பதை சொல்ல வேண்டும். அதற்கு நம்மை அழைக்கிறார். அதற்காக நாம் ஊழியம் இயக்கத்தில் இணைந்தோ அல்லது தனியாவோ ஊழியம் செய்ய வேண்டும். அந்த அழைப்பை நிறைவேற்ற SMBM இயக்கம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்று கூறி முடிக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?